அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே இருந்தது. ஜஸ்ட் 7 கொஸ்டின், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள், பார்க்கலாம். The city Amravati, which is in the news frequently, it is located in the bank of which one of the following rivers? Godavari, Krishna, Kaveri, Indravati. Answer option B, கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய ரைட் பேங்க், வலது பக்க கரையில் இருக்குது, குண்டூர் டிஸ்ட்ரிக்டில். அமராவதி வந்து ஆந்திர பிரதேஷுடைய கேபிட்டலாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஏன்னா தெலுங்கானா, ஹைதராபாத், தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிரியும்போ வந்து ஹைதராபாத் தான் ரெண்டுக்குமே காமனாக தான் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு ஹைதராபாத்தே ஆந்திராவுக்கும் கேபிட்டலாக இருக்குங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருந்தது. ஸோ இப்போ அவங்களுடைய நியூ கேபிட்டல் டெவலப் பண்ணுறாங்க, அமராவதி. ஸோ அதில் ஹைகோர்ட், சட்டசபை இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தென் விலிஞ்சம் இன்டர்நேஷனல் சீபோர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜியன்ஸ்? நியர் த பவுண்டரி ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் இன் சவுதர்ன் விசாகப்பட்டினம், நார்த் ஆஃப் தூத்துக்குடி இன் தமிழ்நாடு, சதர்ன் கேரளா. விலிஞ்சம் பற்றி அடிக்கடி படிச்சிருந்திருப்போம், அதானி போர்ட் அப்படிங்கிற இதை பற்றி. பட் கேரளாவில் அது எக்ஸாக்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒன்று வந்து நியர் த பவுண்டரி ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகானா நார்த்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆப்ஷன் டியில் சதர்ன் கேரளான்னு இருக்குது. ஆப்ஷன் ஏயா டியா? ஆன்சர் ஆப்ஷன் டி, சதர்ன் கேரளா. ட்ரிவாண்ட்ரத்துக்கிட்ட இருக்குது அது. ஓகே, தென் அடிக்கடி நியூஸ்லேயே இருந்துகிட்டு இருக்குது. Particulate matter is a mix of solid particles and liquid droplets suspended in the air. PM10 and PM2.5 refers to the particles diameter. It is equal to 1 millionth of a meter, 1/100th of the meter, 1/10th of the meter, 1,000th of the meter. Answer option A, 1 millionth of a meter. ஏர் பொல்யூஷன் அடிக்கடி இஷ்யூஸில் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் பர்டிகுலராக நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற நிறைய அர்பன் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனில் ரொம்ப சிவியராக பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. பர்டிகுலர்லி டெல்லி பற்றின இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு 3 மாதமாகவே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். டெல்லி மட்டும் இல்லை, நார்தன் ஹெமிஸ்பியர் நிறைய சிட்டிஸ் நம்ம சொல்லலாம் இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ அதில் ஒரு ஆர்டிகல் பர்டிகுலர் மேட்டர்ஸ் பற்றி வந்திருந்தது. ஓகே, which of the following pairs are correct? Riyadh talks plastic pollution, Busan desertification, Baku climate change. Answer option D, 3 only. Baku, Azerbaijan, COP29 நடந்துச்சுல இப்போ ரீசெண்டாக கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், அது மட்டும் கரெக்டு. ஃபஸ்ட்டு 1 and 2 வந்து அப்படியே ஆல்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்ட். ரியாத் வந்து டெசர்டிஃபிகேஷன், பூசான் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் நடந்தது. ஸோ இந்த பூசானில் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு பேக்ட்டும் வந்து ஃபைனலாக முடியலை. அண்ட் ரியாத் டாக்ஸ்லேயும் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு இதுவும் பேக்ட் சரியாக முடியலை அப்படிங்கிறது நியூஸில் இருந்தது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, the detailed procedure for removal of the judge is provided in the Judges Inquiry Act 1968. It stipulates that a notice of motion for removal should be signed by. Okay, ஸோ ஜட்ஜி ரிமூவலுக்கு வந்து ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 படி எத்தனை பேர் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நாட் லெஸ் தேன் 50 members in the ராஜ்யசபா ஆர் 100 members in the லோக்சபா சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா என்கொயரி கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிலேட்டடாக லாஸ்ட் வீக் ஒரு 2 days ago சில கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருந்தோம். ஏன்னா இந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜி அவர் வந்து இந்த விஸ்வ இந்து பரிஷத் மீட்டிங்கில் ரிலீஜியனுக்கு அகைன்ஸ்டாக ரிலீஜியஸ்டிக்காக பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அண்ட் அப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் அந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும், அதனால் இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு வாரமாகவே நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது. தென் the cyclone Sido severely affected the region Mayotte. It is located in Bay of Biscay, North Sea, Indian Ocean, Mediterranean Sea. Answer option C, Indian Ocean. ஸோ மயோட் வந்து ஃப்ரான்ஸுடைய டெரிட்டரி, இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஃப்ரான்ஸுடைய டெரிட்டரி. ஆஃப்ரிக்காவுக்கு ஈஸ்டில் மொசாம்பிக் கண்ட்ரி இருக்குல்ல, மொசாம்பிக், மடகஸ்கர், இந்த ஈஸ்ட் ஆஃப் மொசாம்பிக் கொஞ்சம் மடகஸ்கருக்கு நார்த்தில் அந்த ரீஜனில் இருக்குது. இந்த சிடோ சைக்ளோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சைக்ளோன் மாதிரி மோர் தென் 200 km/h வீசி இருக்குது. ஸோ ரொம்ப சிவியராக அந்த ஐலாண்ட் அஃபெக்ட் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்துருப்பதாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ஸோ அது 2 நாளாக நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.inல அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது, வேறு எதுவும் வீடியோஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். 9003777380 8489777380. தேங்க்யூ ஆல்.